திருவள்ளூர் மாவட்ட ஆட்சியர் திரு பிரதாப் IAS அவர்கள் திருத்தணி அரசு மேல்நிலைப் பள்ளியினுடைய தலைமை ஆசிரியர் மற்றும் ஆசிரியர்களை ஒருமையில் பேசியதோடு மட்டுமல்லாமல் இந்த வேலைக்கு நீங்கள் தகுதியுடையவரா என்ற கேள்வி எழுப்பி கண்ணியக்குறைவாகவும் ஊடக நண்பர்களுக்கு எதிரிலேயே இது போன்ற தாழ்வான வார்த்தைகளை அவர் பயன்படுத்தி இருப்பது என்பது தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஆசிரியர்களையும் மிக வெகுவாக பாதித்திருக்கிறது, வேதனையடைய செய்திருக்கிறது. ஒரு மாவட்டம் 100% தேர்ச்சி பெற்றால் அதற்கான உரிமையை கொண்டாடுபவர் மாவட்ட ஆட்சித்தலைவராக இருக்கிறார். ஆனால் அதுவே சதவீதம் குறைந்தது என்று சொன்னால் ஆசிரியர்கள் மட்டும்தான் காரணம் என்பது எந்த வகையிலும் நியாயம் என்று எனக்கு தெரியும். ஒரு மாணவன் தேர்ச்சி பெற வேண்டும் என்று சொன்னால் அது சமூக சூழல், பள்ளிச்சூழல், கற்றல் கற்பித்தல் சூழல், இன்னும் பல்வேறு புறச்சூழல்களை உள்ளடக்கிதான் ஒரு மாணவருடைய தேர்ச்சி சதவீதம் இருக்கின்றதே தவிர தேர்ச்சி பெற்றால் ஆட்சியரும் மற்ற அதிகாரிகளும் தன்னால் பெறப்பட்டது என்ற உரிமை கொண்டாடுகின்றார்கள். ஆனால் சதவீதம் குறைந்துவிட்டது என்று சொன்னால் தனிப்பட்ட ஒரு ஆசிரியர் மட்டுமே காரணம் என்று குற்றம் சாட்டும் என்பது மிக வேதனையாக இருக்கிறது. எனவே தமிழ்நாடு அரசு பல்வேறு நலத்திட்டங்களை அறிவித்து மாணவர்களை ஊக்குவிக்க வேண்டும், உற்சாகப்படுத்த வேண்டும் என்று பல நலத்திட்டங்களை செயல்படுத்தி வருகின்றது. அதே போல ஆசிரியர்களை நலனுக்காகவும் ஆசிரியர் முன்னேற்றத்திற்காகவும் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் பல்வேறு திட்டங்களை அறிவித்து செயல்படுத்தி வருகின்றார்கள். ஆனால் இந்த சூழலில் திருவள்ளூர் மாவட்ட ஆட்சியர் அவர்கள் தமிழ்நாடு அரசின் பெயருக்கு களங்கம் ஏற்படுத்துகின்ற வகையிலே ஆசிரியர்களை ஒருமையில் பேசி கண்ணியக்குறைவாக நடந்து கொண்டது என்பது வன்மையாக கண்டனத்துக்குரியது. வேலூர் மாவட்ட அனைத்து வகை ஆசிரியர் சங்கங்களின் கூட்டமைப்பானது இதை வன்மையாக கண்டிக்கின்றது. திருவள்ளூர் மாவட்ட ஆட்சியர் அவர்கள் தன்னுடைய செயலுக்கு வருத்தம் தெரிவிக்கவில்லை என்று சொன்னார். மாநிலம் தழுவிய அளவில் ஒவ்வொரு மாவட்ட தலைநகரங்களிலும் ஆர்ப்பாட்டங்களை நடத்துவோம் என்று எச்சரிக்கின்றோம். அதோடு நின்று விடாமல் நாங்கள் திருவள்ளூர் மாவட்ட தலைநகரிலே அந்த மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் எதிரிலே மாநிலம் தழுவிய அளவில் அனைத்து வகை ஆசிரியர்களும் இணைந்து போராடவும் நாங்கள் தயாராக இருக்கின்றோம். எனவே ஆசிரியர்களை பணி கற்றல் சூழலை ஏற்படுத்தி தாருங்கள், கற்றலுக்கு உதவி செய்யுங்கள். மாணவர்களுக்கு இன்றைக்கி தமிழ்நாடு அரசாங்கம் 10 வகையான கட்டளைகளை வெளியிட்டு மாணவர்களை ஒழுங்குபடுத்த சொல்லியிருக்கிறது. ஆக தேர்ச்சி சதவிகிதம் என்பது பள்ளிக்கல்வித்துறையும் பெற்றோர்களும் ஆசிரியர்களும் புறச்சூழல்களும் இணைந்து அந்த தேர்ச்சி சதவீதம் உருவாகுவதை தவிர ஏதோ ஆசிரியர் மட்டுமே அதற்கு காரணம் இல்லை. எனவே மாவட்ட ஆட்சியர் கண்ணியத்தோடு நடந்து கொள்ள வேண்டும். அதுக்கு நடந்து கொள்ளவில்லை என்று சொன்னால் நாங்கள் போராட தயாராக இருக்கிறோம் என்ற செய்தியை இந்த ஊடக செய்தியின் வாயிலாக நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம். அதோடு மட்டுமல்ல, எங்களுக்கு பணி பாதுகாப்பு சட்டம் இயற்றப்பட வேண்டும் என்று கடந்த பல ஆண்டுகளாகவே தமிழ்நாடு அரசை வலியுறுத்தி வருகின்றோம். எனவே தமிழ்நாடு அரசு ஆசிரியர்களுக்கும் பணி பாதுகாப்பு சட்டத்தை ஏற்படுத்தி தர வேண்டும் என்று இந்த பொதுக்குழுவானது கோரிக்கை வைக்கிறது.